ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் வாக். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். டபுள் டெக்கர் ட்ரெயின் உதய எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோடு டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இந்த வீடியோ சூப்பராக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்மளை ஃபுல் பண்ணிட்டு போகிறது வேப் 7 ஈரோடு லோகோ ஷெட்டோட டீசல் லோகோ ஷெட்டோடது. நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணிட்டோங்க. டைம் பாருங்க 6:47 ஆகுது. நம்ம ட்ரெயின் 7 மணிக்கு. வாங்க எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் உள்ள போயிடலாம். நம்ம ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:56 ஆகுது. இந்த ட்ரெயின் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஈரோடு ஜங்ஷன் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா உதய எக்ஸ்பிரஸ் இருக்கு, அடுத்தது சென்னை போகிற வந்தே பாரத் இருக்கு, திருப்பதி போகிற இன்டர்சிட்டி இருக்கு, சென்னை போகிற இன்டர்சிட்டி இருக்கு. எல்லாமே இப்போ இன்டர்சிட்டி ட்ரெயினாக இப்போ இருக்கு. எல்லாமே கோயம்புத்தூர்ல வரக்கூடிய ட்ரெயின் தான். ரொம்ப ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கு. இந்த கூட்டம் பாருங்க, எல்லாமே உதய எக்ஸ்பிரஸ் போகிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. 7 மணிக்கு நம்ம ட்ரெயினை நம்ம ஈரோடு ஜங்ஷன் போக போகிறோம். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோம்னா நம்ம கிளம்பிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரவி பாஸ் வந்திருக்காரு, கௌரி சங்கர் வந்திருக்காரு, நம்ம மாமா சண்முக மாமா வந்திருக்காரு, நம்ம மாப்பிள்ள சந்தோஷ் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம ப்ரோ குமார் இருக்காரு. மொத்தம் 5 பேருக்கு சேர்ந்து தான் நம்ம இந்த ட்ரெயினில் போக போகிறோம். இப்போ ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால டிஃபன் நம்ம வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டோம். வெங்கடேஸ்வர டிஃபன் சென்டரில் வாங்க வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங்கில் இந்த கடையில் ரெடியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம். தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு, புரோட்டா மாவுக்கு இது ஆகிட்டு இருக்கு. நமக்கு புரோட்டா சூடாகவே இருக்கு. புரோட்டா ரெடியாக இருக்கு. நம்ம புரோட்டா இட்லி தோசை பார்சல் வாங்கிட்டோம். ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் ஆகி 5:50 5:30க்கெல்லாம் டிஃபன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதிகாலையில் நம்ம என்னென்ன கிடைக்குங்கண்ணா? என்னென்ன டிஃபன் ஐட்டம் கிடைக்கும் காலையில்? இட்லி தோசை புரோட்டா பொங்கல். மதியங்கண்ணா? மதியம் ரெஸ்ட்டுங்கண்ணா, ரெஸ்ட்டு. அப்புறம் ஈவினிங் டிஃபன் கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனு, சாயந்தரம் டிஃபன், நைட்டு டிஃபனுங்க. மதியம் லஞ்ச் கிடையாது. அப்படின்னு வந்தீங்கன்னா எனக்கு ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு டிஃபன் கிடைச்சிரும். நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸுக்கு போகிறதா இருந்தால் கடையில் டிஃபன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டும் போயிடலாம், பார்சல் வாங்கிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இந்த கடை இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். வெங்கடேஸ்வரா டிஃபன் கார்னர் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரெயினில் போய் நாக் அவுட் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் ஒரு 6 நிமிஷம் டிலேவாக வந்துட்டு இருக்குங்க. நம்ம போகிற ட்ரெயின் பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 2266.
கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் இது. இது டபுள் ட்ரெக்கர் ட்ரெயின், ஸ்பெஷலி அதுதான். நம்ம ட்ரெயினுக்குள்ள போய் மீதி டீட்டெயில பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரிப்பு வந்து ஜாலியா இருக்க போது வாங்க பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்மள ஃபுல் பண்ணிட்டு போறது வேப் 7 ஈரோடு லோகோ ஷெட்டோட டீசல் லோகோ ஷெட்டோடது. இன்ஜின் பாருங்க. இந்த D1 to D5 வந்து பாருங்க, இது நார்மல் கோச்சுங்க. அடுத்தது வருது டபுள் டெக்கர். இதுக்கும் அதுக்கும் ஹைட் பாருங்க, நல்ல ஹைட்டாவே இருக்கும். கீழே ஒரு ரேக்கு, மேல ஒரு ரேக்கு, சென்ட்ரல் ரேக் இருக்கும். நம்ம உள்ள போய் இந்த டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்த டைமா போறோம். என்ஜாய் பண்ணிட்டு சொல்றோம். ட்ரெயினுக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோரே விட்டீங்கன்னா லாக் இதாயிரும், ஏசி வரதுனால. நம்மளது C1 கோச்ல அலாட் ஆயிருக்கு. அப்பர்ல இருக்கோம். நம்ம சீட் நம்பர் பாத்தீங்கன்னா 81 to 85 வரைக்கும் நம்ம சீட் கொடுத்துருக்காங்க ஒரே ரேக்ல. வாங்க சீட்டோட இதெல்லாம் பார்க்கலாம், ட்ரெயினோட இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். புது ரயில்ல கூட்டிட்டு போறாங்க. எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா கடைசியா சொல்றேன். நாம இந்த ட்ரெயினை வந்து சென்னை இது திருப்பதி போறப்ப நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஒரு தடவை இந்த ட்ரெயின்ல போனதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரெயின்ல போறோம். இப்போ டிடிஆர் வந்துட்டாரு. டிடி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
உதய எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டெப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்குங்க. கால் வச்சு ஏறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு வெளியே, அப்புறம் அடுத்து கொஞ்சம் உள்ள, அதுக்கப்புறம் உள்ள, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. நம்ம வீட்டு படிக்கட்டு ஏற மாதிரியே இருக்கு. அது வயசானவங்க எல்லாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இதுதான் இந்த படிக்கட்டோட ஸ்டெப்ஸோட டைப். இந்த ஸ்பெஷலான ட்ரெயினோட ஸ்பெஷல் இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மிடில் டெக்குங்க, இது லோயர் டெக்கு, அப்பர் டெக், இது 3 இதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நார்மல் ட்ரெயினோட இந்த ட்ரெயின் ரொம்ப ஹைட்டா இருக்கும். மற்ற ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80 ஷீட் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 120 ஷீட் வரைக்கும் இருக்குங்க. பாருங்க, அப்பர்ல 71 to 120, லோயர்ல 7 to 54, இந்த மிடில் டெக்ல ஒரு 7 சீட் மட்டும் இருக்கும். வாங்க நம்ம லோயர் டெக் போய் பார்த்து வந்துடலாம். லோயர் டெக் பார்த்தோம். இப்போ வந்து அப்பர் டெக் பார்க்க போகிறோம். இதில் ட்ரெயினில் ஏசி ஒர்க் ஆவர் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் இருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ செக் பண்ணிக்குவாங்க. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார்டு கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக வெளியே ஃபுட் ஏற்றி ஆன்போர்டு கேட்டரிங் சர்வீஸ்லாம் நமக்கு செல் பண்ணுவாங்க. அதோட ஓவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓவன்ஸ், ஃப்ரிட்ஜ்லாம் இங்கே இருக்குது. ஆன்போர்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்லாம் இங்கே வச்சு நமக்கு செல் பண்ணுவாங்க. ட்ரெயினோட எலக்ட்ரிஷியன் வந்திருக்காரு, இந்தியன் ரயில்வேயோடது. அவங்க வந்து கூலிங் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கூலிங் செக் ஆலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ பிஎன்ஸ்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இந்தியன் ரயில்வேல இது இருக்கு. அந்த பக்கம் மிடில் டெக்ல ஒரு 7 சீட் இருந்ததுங்க. இந்த பக்கம் மிடில் டெக்ல ஒரு 6 சீட் இருக்கு. அடுத்து நம்ம இப்போ அப்பர் டெக் வியூ பார்த்து வந்துடலாம். வாங்க இந்த ட்ரெயினோட சீட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இல்லை இண்டஸ்ட்ரியில இருக்க மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுட்டு, டீ, காஃபி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மேக்சின் பவுச் ஒன்று இருக்குங்க. அந்த மேக்சின் பவுச்சில் ஒரு மேக்சின் கொடுத்துருக்காங்க. யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ட்ராவல், லெஷூர், லைஃப் ஸ்டைல்னு சொல்லி இந்தியன் ரயில்வேஸோட மேக்சின் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுக்கலைங்க, ஆனால் கொஞ்சம் கால் லென்த்தை வச்சுக்கலாம், ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் புஷ் பேக் இருக்குது. நம்ம எந்த அளவு லென்த் வருமானில் வந்து ஒரு லென்த் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க தனியாக, அது வேணாலும் எடுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். இந்த லக்கேஜ் ஸ்டாண்ட் மட்டும் இடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கும் போது கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுங்க. இது டபுள் டெக்கர் ட்ரெயினால ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்காங்க. மிடில் டெக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பேக் இருக்கிற ஒரு லக்கேஜ் ஹோல்டர் நல்லா பெருசாகவே இருக்குது. மற்றபடி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக போகும்போது, பஸ்ஸில் போகும்போது இந்த வைப் இருக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்குது. அது நல்லா இருக்குது. தூரி ஏற மாதிரி சூப்பராக இருக்குது. தூரி ஏற மாதிரி சூப்பராக இருக்காம ரவிக்கு நல்லா இருக்கு. நம்ம அடுத்த ஃபீச்சர் அப்படி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. பெங்களூருக்கு போயிட்டு இருக்கோம். ஏறுறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, ஒரு அதாவது நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு போகிறதுக்கு, அதாவது ஆப்போசிட்டில் வந்து பேசிக்கிட்டு போகலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நார்மல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் கால்லாம் நீட்டி விட்டு படுக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயின் மாதிரி இல்லாமல் ஒரு பஸ் ஃபீலிங் மாதிரி இருக்குது. பஸ்ஸில் எப்படி நமக்கு சீட்டுக்கு பின்னாடி இருக்கும், அது மாதிரி பஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன, நாங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்துங்கனால பஸ் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. இதே அந்த பக்கம் வந்தோம்னா முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு இல்லை டிஃபன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதில் இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு இது மாதிரி கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாமா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சீட்டுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இழுத்து விட்டுருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸ்க்ரீனு ஃபுல்லாக ஸ்க்ரீனு மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒரு புது மெத்தடு. நம்ம எங்கே வேணுமோ அங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸ்டெப் இருக்கு. இது போட்டாலுமே வெளியே வியூ நல்லாவே தெரியுது. இந்த கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் போது இல்லை வெளிச்சம் ரொம்ப அதிகமாக வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்டெப் இருக்க. மேலே ஒன்று கீழே இருக்கு. அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கிங் சார்ஜிங் பக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு ஒரு பிளக் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. சில இதில் ட்ரெயினில் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம உட்கார கால் கட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஏசி நல்லா கூலிங் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க.
லைட் நல்லா போட்டு அன்போடு கேட்டரிங்ல டிஃபன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இட்லி வடை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சேலம் போனா திரும்ப வேற ஆம்லெட்ல வருங்களா சேலம் போனா. இந்த ட்ரே பாருங்க, நமக்குள்ள ஷீட்டுக்கு பின்னாடி ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஒரு பெரிய டிஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. டீ பை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கு. நம்ம வச்சு எழுதுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் இருந்தாலும் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாகவே இருக்கும். நம்ம வந்து பால்கனியில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். டபுள் டக்கர் ட்ரெயினில் உதய எக்ஸ்பிரஸ். சங்ககிரி பக்கம் மாவெளிபாளையத்துல நம்ம ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ட்ரெயின் கிராசிங் இருந்தது. பார்த்தா கடைசியா கோயம்புத்தூர் டு சென்னை போற இன்டர்சிட்டி வந்தே பாரத் தான் கிராஸ் ஆச்சுங்க. அதுக்கு இந்த கிராசிங் தான் இப்போ பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம ட்ரெயின் மூவ் ஆக போகுது. இந்தியன் ரயில்வேஸ்ல யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஓட்டுறதுங்க. இதுல ஆட்ஸும் இருக்கு, நம்ம ட்ரெயினோட டீட்டெயில்ஸுமே நிறைய இதுல கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட அந்த இங்க பாருங்க, அந்த பிரிட்ஜ் எல்லாம், முக்கியமான பிரிட்ஜ் எல்லாம் போட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை விட ஆட் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. இங்க பாருங்க, கொடை விளம்பரம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. காலேஜ் விளம்பரம், ஸ்கூல் விளம்பரம். இந்த ட்ரெயின்ல ஏசி விண்டோ எங்க ரொம்ப நாள் தேடிட்டே இருந்துங்க. நிறைய ஓட்டையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த இதுலதான் ஏசி விண்டோ இருக்குது. அப்பப்ப ஏர் ஃப்ளோ அதிகமா வருதுங்க. ஏர் த்ரோ அதிகமா வருது, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருது. ட்ரெயின் மூவ் ஆகும்போது நல்லா ஏர் த்ரோ அதிகமாக இருக்குங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு நம்மள ஏசி எல்லாம் போட்டு வேகமாக பத்திரமா கொண்டு போறாங்க. ஸ்வெட்டிங் எல்லாம் போகுது. வெளியும் வெதர் கண்டிஷன் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஏசி நல்லா கூலிங் நல்லா ஆகுது. ஜில்லுன்னு இருக்குது. போகம் தான் வர மாதிரி இருக்கு. இவர் வீட்டில் வோல்டேஜ் ஏசி 2 போட்டிருக்காருங்க. அந்த கூலிங் கம்பேர் பண்ணுற இப்போ இருக்குது. அதே மாதிரி இருக்கலாம். வோல்டேஜ் ரொம்ப பண்ணாது. ட்ரெயின் பாருங்க, அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 110. அது ரீச் ஆயிடுச்சு. 113 வரைக்கும் வந்துருச்சுங்க. அதோட ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை தாண்டி போயிட்டு இருக்குது. 110, 111 வரைக்கும் போகுதுங்க. டைம் இப்போ 8:29 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் வந்து ஒரு 20 நிமிஷம் டிலேவாக வந்துட்டு இருக்கு. அங்க சிக்னல்னால கொஞ்சம் லேட் ஆனதால வந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்தது போறது திருப்பத்தூர் ஜங்ஷன் தான் போக போறோம். இங்க இருந்து 113 கிலோமீட்டருங்க. வாங்க டிராவல் பண்ணலாம். இந்த ட்ரெயினோட கோச் இது பாருங்க, கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும். 160 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் போகும். அது இந்த ட்ராக்ல போகாது, இன்னொரு ட்ராக்ல போகும். அந்த ட்ராக் என்னன்னு சொல்றோம். ஓபிஎஸ் டீம் வந்தாங்க. ஆன்போர்ட்ல கிளீனிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை பண்ணையெல்லாம் ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கேங் பாத்ல கிளீனா தான் இருக்கு. நம்ம உட்கார சீட்லாம் கிளீனா இருக்கு. ரெஸ்ட் ரூம் மட்டும் கிளீன் இல்லாம இருக்கு. இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடத்துல கிளீன் பண்ணிடுவாங்க.
நம்ம ரயில்வே கேண்டீனில் வாங்கலிங்க. நம்ம வரும்போது வெளியே கடையில் வாங்கிடுவோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரயில்வேல சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்கும். அதனால் வெளியேருந்து புரோட்டா, இட்லி, தோசை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். புரோட்டா வேணுமோ புரோட்டா இருக்குது, இட்லி வேணுமோ இட்லி இருக்குது, தோசை வேணுமோ தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணவோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த சாம்பார், அப்புறம் சட்னி, அப்புறம் கார சட்னி எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. அதாவது ஒரு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நான் 4 தோசை சாப்பிட்டேன். மாமா, அப்புறம் சுப்பிரமணி மாமா, அப்புறம் அந்த மாமா எல்லாம் பரோட்டா சாப்பிட்டாங்க. ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இனிமேட்டு நாங்கள் ஈரோடுக்கு வந்தால் இந்த கடையில் தான் வாங்குவோம்னு முடிவு பண்ணிட்டோம். C1 கோச் இருக்குங்க. இதுல வந்து C7 வரைக்கும் கோச் இருக்கு. நம்ம அப்படியே அந்த C7 கோச் வரைக்கும் டிராவல் பண்ணி பார்த்து வரலாம். எப்படி இருக்கு எல்லா கோச்சும் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள அந்த பேண்ட்ரி கார் கிடையாது. நம்ம ஆன்போர்ட் சென்சர் ஏற்றி ஃபுட்டு செல் பண்ணுவாங்க. அந்த இதையும் பார்த்துட்டு வியூ பண்ணிட்டு வரலாம். வாங்க போலாம். இந்த ரயில் இவ்வளோ ஆட்டம் ஆடுது. நீங்க மேல ஏறும்போது இந்த இது பாத்துக்கங்க, ஸ்டெப்ஸ் மேல தலையை முட்டுற மாதிரி இருக்கும். அங்கேயும் போர்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கு C2 கோச்சில் இருக்கோம். C3 ஈரோட்ல இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருந்ததுங்க. அப்புறம் சேலத்துல வந்து க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷர், சானிடைசர், அப்புறம் பாத்ரூம் அந்த வாஷர் இருக்கும் இல்லைங்களா, அது போடோன் நெல் அதெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆன்போர்டு OPHS டீமும் வந்தாங்க. ஆன்போர்டில் எல்லாமே இருக்காங்க. ஏசி நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குங்க. இந்த ஜாயினிங் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. இது டபுள் டெக்கர் ட்ரெயினால நம்ம அப்பர் டெக்கர் இருக்கும்போது நல்லாவே ஜோடி நல்லாவே தெரியுது. ட்ரெயின்ல அப்பர் டெக்கர் நின்று பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் போற மாதிரி அப்படி சுத்தி போகுதுங்க. நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. கொடுக்குற காசு நல்லா ஒர்த்து. இது பாருங்க, கிரீன் லைட் எரியுது. இது வந்து பாத்ரூம் ஆக்குபைல் இருக்கா ஆக்குபைல் இருக்கிறதுக்காக. கிரீன்ல தான் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தங்க. ரெட்ல இருந்தா ஆக்குபைல் இருக்குன்னு அர்த்தம். சரியா வேலை செய்யல, ஒரு லைட் எரியாம இருக்கு. ஆளே பார்க்க முடியல. போகல நீ அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயினோட பத்தி டீட்டெயிலையும் ட்ரெயினோட ஃபேர் பற்றியும் பார்த்துடலாங்க. இது வந்து கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் போற உதய் எக்ஸ்பிரஸ் டபுள் டெக்கர் ட்ரெயினுங்க. இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போறதுக்கு டபுள் டெக்கர்ல சிசி கோச்சில் வாங்குற ஃபேர் பார்த்தீங்கன்னா 625 ரூபா, 625 ருபீஸ் வாங்குறாங்க. இங்க செகண்ட் சீட்டிங் இருக்கு, அதுல வந்தீங்கன்னா 180 ருபீஸ் வாங்குறாங்க. நல்லா ஒர்த்தானது தான்.
உங்களுக்கு நார்மலாக கோச்சில் போகும்போது 570 ருபீஸ் வாங்குவாங்க சிசி கோச்சில். இது அப்பர் டேக்கில் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணோம்னா அந்த ஒரு 50 ருபீஸ் தான் அதிகம். 625 கொடுத்தோம்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஈரோட்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 535 ருபீஸ் ஆகுது ஈரோடு டு கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறதுக்கு. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற சிசி கோச்சில் ஏசி டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டபுள் டெக் ரயில்ல சீட்டு ஏராளமா கிடக்குது, இடமும் தாராளமா கிடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்குற கூட நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதி தூங்குறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அதுக்கு 1.5 மணி நேரம். இன்னும் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும். நம்ம ஆந்திரா மாநிலம் குப்பம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து சித்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து நார்மல் ரூட்ல போறது இல்லைங்க. சேலம், தருமபுரி, ஒசூர் போய் பெங்களூர் ஜாயின் ஆகிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அப்புறம் திருப்பத்தூர் அந்த ஆந்திர பிரதேசம் குப்பம் வந்து ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணராஜபுரம் போயிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் போகுது. இது புது ரூட்டு. நம்ம சேனல்ல இந்த ட்ரெயினும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ட்ராக்கும் புது ட்ராக் தான் நம்ம சேனலுக்கு. நம்ம இருக்கிறது குப்பம் ஜங்ஷன். டைம் பார்த்தீங்கன்னா 10:46 ஆகுதுங்க.
22 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கு இந்த குப்பம் ஜங்ஷனுக்கு. இப்போ ட்ரெயின் மூவ் ஆக போது நம்ம ஏறிக்கலாம். அடுத்து உள்ள போயிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம போகிறது கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன். இங்கிருந்து 116 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அடுத்து நம்ம வந்து கிருஷ்ணராஜபுரம். இந்த ட்ரெயின் வந்து 3 ஸ்டேட்டை கவர் பண்ணதுங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா 3யும் ஜாயின் பண்ணது கவர் பண்ணது இந்த உதய் எக்ஸ்பிரஸ் டபுள் டெக்கர் ட்ரெயின். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ண போகிறோம். ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் வந்து 12:05 ஆகுது. 30 நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வந்து லோயர் டெக்கில் உட்காந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த பிளாட்ஃபார்முக்கும் கீழே தான் நம்ம இருக்க போகிறோம். அந்தளவு நல்லா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு அந்த இது பண்ணுறோம். நீங்கள் அப்படியே வியூ பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், லோயர் டெக்கில் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்க பிளாட்ஃபார்ம் பாருங்க, நம்ம கையில தொடுற அளவு இருக்குது, பக்கத்துல இருக்கு. வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். 18 டிசம்பர் 1979 இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இந்த ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ராணி. இந்த ட்ரெயின் முதல்ல மும்பை சென்ட்ரல்ல இருந்து சூரத் வரைக்கும் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டேட்ல ஒரு 10 ஸ்டேட்ல 10 ட்ரெயின் ஓடுது இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின். இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பிஸ்னஸ் சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லிங்க் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. மும்பை சூரத், மும்பை அகமதாபாத், சென்னை பெங்களூரு சென்னை, மும்பை அகமதாபாத், நியூ டெல்லி கோவா, மும்பை கோவா, அந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நார்மலில் போனால் நார்மல், இதில் இந்த செகண்ட் சிட்டிங்லாம் இருக்கு. இதில் வந்து சிசியில் போகிறது, இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினில் போகிறது ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது டபுள் டெக்கர் ட்ரெயின் மொதல் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிக்கிறேன். நல்ல அனுபவம். மேலே நல்லா ஜில்லுன்னு ஏசி, கீழே வந்தாலும் அதோட இருக்குது. இது ரொம்ப குளிக்குள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்குது காரில். அது மேலே டாப்பில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. முதல்ல பெங்களூர் வந்துக்கிறோம், பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த ட்ரெயினில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பெங்களூர் வராங்க, இதையும் வந்து ட்ரை பண்ணி இந்த ட்ரெயினில் ஒரு நாள் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்குது. பெங்களூருக்கு எத்தனை வந்துக்கிறீங்களா? நிறைய பல தடவை வந்திருக்கேன். ட்ரெயின்லேயும் வந்திருக்கேன், கார்லேயும் வந்திருக்கேன். ஆனால் இந்த ட்ரெயினில் வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நல்லா ஜாலியாக இருந்தது. அப்பரில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. புது அனுபவமாக இருந்தது. அடுத்து பெங்களூர் என்ன சிறப்பாக இருக்குதுங்க? நம்ம மாமா கூட எனக்கு சிறப்பு, மாமா கூட வந்து சிறப்பு, நம்ம எல்லாம் பெங்களூருக்கு வருது, அதுவும் சிறப்பு தான். நான் முதல் டைம் தான் வரேன். மாமா பிறந்ததே பெங்களூர்ல தான். நான் ஒரு 10 தடவையாவது வந்திருப்பேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? பெங்களூர் அடுத்தது போகிறோம், அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறோம். ஷூட் பண்ணுறது வந்திருக்கோம், ஷூட் பண்ண வேண்டியது தான். சாப்பாடு இங்கே நல்லா கிடைக்கும். இந்த ராமேஸ்வரம் கப்பேன்னு சொல்லிட்டாங்களே, இங்கே போகிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, ட்ரெயினுக்கெல்லாம் மாசு தான் இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின். நம்ம மதியம் சாப்பிட கொடுக்குற போற மாமா தான் கொடுக்குற காசு. சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கேருந்து ஈரோட்லேருந்து பெங்களூருக்கு வந்து டபுள் டெக்கர் ட்ரெயினில் வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா ஏசி ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் வந்து அழுங்காமல் குலுங்காமல் சூப்பராக போயிட்டுருக்கு ட்ரெயின். ஸோ பேசிக்காக சொன்னோன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெயின். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமா பெங்களூர்ல இருக்கீங்க, இங்க நம்ம ஊர்ல இருந்து பெங்களூர் வரீங்க போறீங்க, அதாவது அந்த ட்ரெயின் இல்லாத ஸ்பெஷல் வந்து இந்த ட்ரெயின் என்ன உங்களுக்கு? இந்த ட்ரெயினில் சீட் வந்து குஷன் சீட் கொடுத்துருக்காங்க, புஷ் பேக் இருக்குது.
அதே மாதிரி ஏசி ஃபுல்லாகவே இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. வாஷ்ரூமில் வந்துட்டு நம்ம டிஷ்யூலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த ட்ரெயினில் மற்ற கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜேர்னி பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் ஜேர்னி தான். சீக்கிரமாக நம்ம அங்கே ஏறினோம்னா 7 மணிக்கு ரோட்டில் ஏறினோம்னா 11:30 12 மணிக்கெலாம் நம்ம இங்கே பெங்களூர் ரீச் ஆயிடலாம் சிட்டிக்குள்ளார. நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு 6 நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் ரீச் ஆகிருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் வந்திருக்கோம். இதான் நம்ம வந்த ட்ரெயின். பாருங்க, சும்மா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் வந்திருக்குங்க. நம்ம வெளியே போகிறதா இருந்தால் இந்த சைட் போகணும். மெட்ரோ கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம். மெட்ரோவில் வேற எங்கே போனோம்னா இந்த 9, 10 பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதில் போனோம்னா அதை ரைட் எடுத்தோம்னா நம்ம மெட்ரோ போகிறதுக்கு இங்கே லைன் கிடைக்கும். இல்லை ஸ்டேஷன் வெளியே போயிட்டு மெஜஸ்டிக் ஸ்டேஷன் வெளியே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. அங்கே ரீச் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன் வெளியே போகிறோம். என்னடா அது ரயில் செய்யற இடத்துக்கு வேண்டுமான்னு பார்த்தேங்க. இது வந்து பெங்களூர் கார்டன் சிட்டி பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷனு. எத்தனை ட்ரெயின் நிற்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 ட்ரெயின் நிற்குதுங்க ஒரே இடத்துலயே. ரொம்ப பிஸியான ஒரு ஜங்ஷன் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன். இந்த டபுள் டக்கர் ட்ரெயினோட டிராவலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். அட்டகாசமான ஒரு ட்ரெயினாக இருந்தது. சூப்பரான இதாக இருந்தது. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் பேஜான சுப்பு ட்ராவல் பேக்கில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்த டபுள் டக்கர் ட்ரெயின் சூப்பராக இருந்தது. உதய எக்ஸ்பிரஸ்.